தொடர் மழை காரணமாக நெல்லை சமாதானபுரத்தில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? நேற்று இரவில் இருந்து நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக சாலைகளிலும் மற்றும் நீர்நிலைகளிலும் மழைநீரானது அதிக அளவில் தேங்கி தற்போது வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைந்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக நெல்லை சமாதானபுரம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளையும் மழை பெய்யும் என்பதன் காரணமாக அந்த நீரினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அந்த அச்சத்தில் மக்கள் இருக்கின்றனர். குறிப்பாக தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ளும் மழைநீர் புகுந்திருந்தது. இந்த சாலைகளில் மழைநீர் என்பது அதிக அளவாக தேங்கி இருக்கிறது. அதன் பிறகாக நீர்நிலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரும் தெருப்பகுதியில் ஓடக்கூடிய மழைநீரும் வீடுகளுக்குள் சென்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்றும் அதிக அளவில் தேங்கி வருவதன் காரணமாக தற்போது அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேற முடியாமல், அதாவது நெல்லை பகுதியில் ஒரு தளத்தில் தான் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான வீடுகள், அந்த வீடுகளுக்குள்ள மழைநீர் புகுந்ததால் அங்கே இருக்கக்கூடிய சோஃபா, சேர்கள் மற்றும் அவருடைய சமையல் பொருட்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதியினுடைய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது. நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்துக்கும் தொடர் கனமழை என்பது பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாலைகளில் ஓடியிருக்கக்கூடிய அந்த வெள்ளமானது வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அப்பகுதியினுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது.